ஒரு அமைதியான ஒரு ரூமில் 2 பேர் உட்காந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சீன் ஒரு 5 நிமிஷத்துக்கு போகுது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானய்யா. ஆனால் இதே சீனில் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க டேபிளுக்கு கீழே ஒரு பாம் இருக்குன்னு நம்ம ரிவீல் பண்ணுறோம். இப்போ ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? இது வெடிகுண்டா. என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடையில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். இதுதான் ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட பாம் தியரி. நம்ம அந்த பாம் டேபிள் கடியில் இருக்குங்கிறதே ரிவீல் பண்ணாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த பாம் வெடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 10 செகண்ட் ஷாக் இருந்திருக்கும். பாம் இருக்கிறத சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பேச விட்டுட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுறது தான் நல்ல ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் சொல்லியிருக்காரு. இந்த தியரியை யூஸ் பண்ணி அந்த பெஸ்ட் சீன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ஸில் வர ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான். ஒரு படத்தோட 20 நிமிஷம் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சீன் முடிகிற வரைக்கும் குவிண்டின் டாரன்டினோ ஆடியன்ஸை கட்டி போட்டிருப்பார். இத்தனைக்கும் அதில் பாம்பெலாம் இருக்காது. பாம்புக்கு பதிலாக ஒரு பொண்ணு தான் டேபிள் கடியில் இருப்பாள். சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். தமிழில் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வட சென்னையில் வர ராஜனை கொல்ற சீன். டேபிள் கடியில் கத்தி வச்சுட்டு ராஜனுக்கு ஸ்கெட்ச் போட்டு அரசியலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தியரியை யூஸ் பண்ண வேறு சில படங்களை சொல்லணுன்னா ஜாஸ், சாபட்டாஜ், டச் ஆஃப் ஈவில், சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ஸ் மாதிரியான படங்களை சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்த படங்களில் இந்த தியரியை யூஸ் பண்ணி என்னெல்லாம் சீன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.